செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இதான் சான்ஸ் அப்படின்ட்டு. ஆமாம், நீ ஃபஸ்ட் ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டனே, அவள் கொஞ்சம் பைத்தியம், பார்த்து இருந்துக்குங்க, ஸ்கூல்லேருந்தே அவள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துட்டு, நீ அதை பற்றி உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எந்த விஷயத்துக்கு வந்து அதை பற்றி பேசுவோன்னு சொல்லிட்டு கோவமாக பேசின உடனே நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஆமாம் ஆமாம்ல ரியல் எஸ்டேட் பற்றி பேசுவோன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அங்கிள் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ ஒரு காலியான இடத்துல விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது, பார்த்துட்ருக்காரு. சத்தம் வர இடத்த நோக்கி போயிட்டே இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருக்குற ரூம்லேருந்து சத்தம் வருது. சரின்னு கதவை திறந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பார்க்குறாரு, சத்தம் நின்றுடுதுன்னு திரும்பும் போது அங்கே பாக்ஸ் கிட்ட மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் நம்ம அங்கிளை வந்து கடிச்சிருது. கடிச்ச உடனே ஒரு பயந்து வெளியில் அடித்து ஓடியாந்து நம்ம ஹீரோ கிட்ட அவங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி நாய் இருக்குது, அது என்ன கடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கையை பார்க்குறாரு. பார்த்தா நாய் கடிச்ச மார்க் இருக்குது. உடனே நம்ம செக்யூரிட்டி டீம், நம்ம செகண்ட் ஹீரோ உங்கள் டீம் கிட்ட அலர்ட் பண்ணுறாரு. நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் மால் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த நாயை பிடிச்சாகணும்னு. எல்லோரும் போய் நைட்டில் வந்து தேடிட்டு இருக்காங்க. அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.